ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய புக் பேக் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். இதில் வந்து பேஜ் நம்பர் 6 எடுத்து வச்சுக்கோங்க. இதில் டாபிக் பார்த்துக்கிட்டிங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சென்டென்ஸ் ஒரு பேச்சு அப்படின்னிங்கன்னா என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 8 இது சொல்கிறாங்க, 8 சொல்கிறாங்க. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் 8 அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவுன், ப்ரோனவுன், அட்ஜெக்டிவ், அட்வர்ப், verb, preposition, interjection, conjunction. ஸோ இதில் இன்டெப்த்தாக நம்ம போக வேணாம். இப்போது நான் வந்து நவுன்னா என்ன, ப்ரோனவுன்னா என்னன்னு ஒரு அவுட்லைன் மட்டும் சொல்லிடுறேன். ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நவுன்னா நமக்கு தெரியும். இட் டிஸ்கிரைப்ஸ் இல்லைனா டெபிக்ஸ் த நேம் ஆஃப் அ பர்சன், பிளேஸ் ஆர் அ திங். அதுதான் நவுன், நமக்கு தெரியும். ப்ரோனவுன்னா இன்ஸ்டெட் ஆஃப் நவுன், நவுனுக்கு பதிலாக, பெயருக்கு பதிலாக, அதுக்கு பதிலாக என்ன வரும்? ஹீ, ஷீ, இட், தே, இதெல்லாம் வந்து ப்ரோனவுனில் வந்துடும். சரி, ஓகே. அட்ஜெக்டிவ்னா என்ன? அட்ஜெக்டிவ்னா ஒன்றும் இல்லை. அட்ஜெக்டிவ்ங்கிறது நமக்கு தெரியும். அந்த வேர்டு டிஸ்கிரைப்ஸ் த குவாலிட்டி ஆஃப் நவுன். நவுனுடைய குவாலிட்டியை வந்து டிஸ்கிரைப் பண்ணி சொல்லும். அது வந்து ஃபாஸ்ட்டாக போச்சு, ஷீ ரேன் ஃபாஸ்ட். அப்போ ஃபாஸ்ட்டுங்கிறது இந்த இடத்துல அட்ஜெக்டிவாக வருது. ஹவு அப்படிங்கிற கொஷனுக்கு வந்து அது அட்வர்ப். அது ஸோ அட்ஜெக்டிவ்னா டிஸ்கிரைப் பண்ணி வரும். நவுனோட குவாலிட்டியை டிஸ்கிரைப் பண்ணி, நவுனை வந்து மிகைப்படுத்தி சொல்கிறது தான் அட்ஜெக்டிவ். பிரேவ், இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் எக்ஸாம்பிள். அட்வர்ப் வந்து ஆடிங் சம்திங் டு த மீனிங் ஆஃப் த வேர்ப். வேர்ப் கூட இன்னும் கொஞ்சம் மீனிங் ஆட் பண்ணி வரக்கூடியது தான் அட்வர்ப். வேர்புங்கிறது ஆக்ஷன் வேர்டு அப்படிங்கிறது நமக்கு எல்லாமே தெரியும். அதில் ரெகுலர் வேர்ப், இர்ரெகுலர் வேர்ப், இன்டெப்த்தாக நம்ம போக வேண்டாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு செயலை குறிக்கிறது வேர்ப் அப்படின்னு தெரியும். ப்ரிப்போசிஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரீ பொசிஷன். ஸோ ப்ரீனா பிஃபோர், எதுக்கு முன்னாடி பொசிஷன் ஆகுதுன்னா நவுனுக்கு முன்னாடி பொசிஷன் ஆகக்கூடியது தான் ப்ரிப்போசிஷன். ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட்டு, அதில் தான் இந்த தி, ஏ, அண்ட் இதெல்லாம் வந்துடும். நெக்ஸ்ட் இன்டர்ஜெக்ஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து கிராமட்டிக்கலி இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஸிங் வேர்டு. இது எக்ஸ்ப்ரெஷனை குறிக்கிறது. யூஹெச், ஓ, ஓஹெச் அந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் மீனிங்லெஸ்ஸாக இருக்கு இல்லையா, இதெல்லாம் இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வரக்கூடியது தான். இது அதாவது ஒரு மெம்பர், ஒரு சென்டென்ஸ், வாக்கியம்னா இது எல்லாமே வரும். நவுன் வரும், ப்ரோனவுன் இருக்கும், அட்ஜெக்டிவ் இருக்கும், அட்வர்ப் இருக்கும், இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். இதுக்குள்ளேயே தான் அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், இந்த 8க்குள்ளேயே தான் சரௌண்ட் ஆகி என்ன செய்யுது, ஒரு வாக்கியம் வந்து முழுமை பெறுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபர்தராக லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கன்ஜெக்ஷன். 2 வாக்கியத்தை இணைக்கக்கூடிய இணைப்பு சொல். அது ஒரு கிளாஸாக இருக்கட்டும், ஒரு கிளாஸில் மெயின் கிளாஸ், சபார்டினேட் கிளாஸ்லாம் இருக்குது இல்லையா, அதை இணைக்கக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் அண்ட், பட், இதெல்லாமே கன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது தெரியும். அதிலே கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் அந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம ஒரு கிளாஸில் அதெல்லாம் இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு வேர்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செட் 1 செட் 2 அப்படின்னு 2 கொடுத்துருக்காங்க. இப்போ செட் 1ல் பார்த்தீங்கன்னா ஜாய்ஃபுல், ஜாய்ஃபுல் அப்படின்னு எப்படி வருது? ஸோ ஜாய் அப்படிங்கிற வேர்டு வந்து எப்படி வருது? ஜாய்ஃபுல், ஜாய், ஜாய்ஃபுல்லி. ஆனால் அந்த மீனிங் வந்து அந்த சென்டென்ஸோட அந்த பொருள் வந்து மாறுபடலை. எங்கே சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டில் பாருங்கள், இந்த லாஸ்ட் லைனில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். we can transform a sentence. நம்மளால் ஒரு சென்டென்ஸை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும் பை இன்டர்சேஞ்சிங். அதாவது நவுனை தூக்கி ப்ரோனவுன் இடத்துலையும், அந்த மாதிரி வேர்பை வந்து நவுனாகவும், நவுனை வந்து வேர்பாகவும், இல்லைனா அட்ஜெக்டிவாகவும் அந்த மாதிரி மாற்றி வித்தவுட் சேஞ்சிங் இட்ஸ் மீனிங் பொருள் மாறுபடாமல் நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும், புதுசாக அதை உருவாக்கி தர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன, ஒரு வேர்டை வந்து வேர்பாகவும் எழுதலாம், நவுனாகவும் எழுதலாம், அட்ஜெக்டிவாகவும் எழுதலாம். அதான் இங்கே செட் 1ல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். செட் 1 அப்படிங்கிறதுல த யங் சீகல் அட்டர்ட் அ ஜாய்ஃபுல் ஸ்க்ரீம். இது 3மே ஒரே மீனிங் தான். த யங் சீகல் ஸ்க்ரீம்டு வித் ஜாய், த யங் சீகல் ஸ்க்ரீம்டு ஜாய்ஃபுல்லி.
ஆக மொத்தத்தில் இந்த கடல் பறவை மகிழ்ச்சியாக இருக்குது, மகிழ்ச்சியோட சத்தத்தை எழுப்புது. 3க்குமே ஒரே மீனிங் தான். ஆனால் இந்த ஜாய் அப்படிங்கிற வேர்டை வந்து எப்படி அட்ஜெக்டிவாக வைக்கிறாங்க, நவுனாக வைக்கிறாங்க, அட்வர்பாக வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே அட்ஜெக்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஜாய்ஃபுல். ஸோ இது ப்ரிஃபிக்ஸு சஃபிக்ஸ். எப்பொழுதுமே அட்ஜெக்டிவ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இதை பார்க்கணும். ஷார்ட்கட்டில் எப்படி ஞாபகம் வச்சுக்கன்னா, ஒரு இந்த வேர்டை வந்து ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்னு பிரிக்கலாம், ஜாய்ஃபுல் அப்படிங்கிறத. இப்போ அட்ஜெக்டிவ்னா நம்ம என்னன்னு பார்த்தோம், நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. யங் சீகல் எப்படி ஸ்க்ரீம் பண்ணுச்சு அப்படின்னா ஜாய்ஃபுல்லாக. ஸோ அதை குவாலிஃபை இப்போ டிஸ்கிரைப் பண்ணுறதுனால ஜாய்ஃபுல்லாக ஸ்க்ரீம்டு அப்படின்னு கூட எழுதலாம். ஆனால் எப்படி ஹவுங்கிறது இங்கே அட்வர்புக்கு வந்துடும். அதை வந்து ஜாய்ஃபுல்லாக ஸ்க்ரீம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரைப் பண்ணுறாங்க இல்லையா, அதனால இது அட்ஜெக்டிவ். ஸோ நெக்ஸ்ட், த யங் சீகல் ஸ்க்ரீம்டு வித் ஜாய், மகிழ்ச்சியுடன். ஸோ என்ன வித் ஜாய் அப்போ பிளேஸை குறிக்குது. நவுன் டெபிக்ஸ் அ நேம் ஆஃப் அ பர்சன், பிளேஸ் ஆர் அ திங். இங்கே வந்து திங் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். வித் ஜாய், மகிழ்வுடன். த யங் சீகல் ஸ்க்ரீம்டு வித் ஜாய். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்த்துக்கிட்டிங்கன்னா, த யங் சீகல் ஸ்க்ரீம்டு ஜாய்ஃபுல்லி. இதுலேயும் என்ன இருக்குது, ப்ரிஃபிக்ஸ் இருக்குது, சஃபிக்ஸ் இருக்குது. ஸோ அட்வர்ப் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆடிங் சம்திங் டு த மீனிங் ஆஃப் த வேர்ப். ஸ்க்ரீம்டு ஜாய்ஃபுல்லி. ஸ்க்ரீம்டுனா அந்த இடத்துல வேர்பை குறிக்குது. ஓகேவா, வேர்ப் கூட நவுன் இருக்குது, வேர்ப் இருக்குது. ஜாய்ஃபுல்லி எப்படி, ஹவுங்கிற கொஷனுக்கு ஆன்சராக வரக்கூடியது என்னது, எப்படி ஸ்க்ரீம் பண்ணுச்சு, அட்வர்ப் அப்படின்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு செட் 2 அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த யங் பேர்ட் ப்ரிட்டண்டட் டு பி ஃபாலிங் அஸ்லீப். ப்ரிட்டண்டட்னா நடிக்கிறது, ப்ரிட்டன் பண்ணுது அந்த மாதிரி. ஸோ இங்கே வந்து வேர்பாக கொடுத்துருக்காங்க ப்ரிட்டண்டடை. செகண்ட் சென்டென்ஸில் வந்து ப்ரிட்டென்ஷன், இங்கே ஷன், டெட், டிஇடி இதெல்லாமே ப்ரிட்டென்ஷன், ப்ரிட்டென்ஷியஸ். ஸோ இது வேர்பாக எழுதியிருக்காங்க, நவுனாக எழுதியிருக்காங்க, அட்வர்பாக எழுதியிருக்காங்க, அட்ஜெக்டிவாக எழுதியிருக்காங்க. செட் 2ல் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், த யங் பேர்ட் ப்ரிட்டண்டட் டு பி ஃபாலிங் அஸ்லீப். அதாவது தூங்குற மாதிரி என்ன செய்யுது, அது நடிக்குது. ஸோ ஆக்ஷன் வேர்ட். ப்ரிட்டண்டட் அப்படிங்கிறது இந்த இடத்துல வேர்பாக வருது. இது எப்படி நவுனாக எழுதலாம் அப்படின்னா, த யங் பேர்ட் மேட் அ ப்ரிட்டென்ஷன் ஆஃப் ஃபாலிங் அஸ்லீப். ப்ரிட்டென்ஷன், இந்த ப்ரிட்டண்டடுங்கிறது தான் ப்ரிட்டென்ஷனாக நவுனாக எழுதியிருக்காங்க. ஓகேவா, இந்த யங் பேர்டுங்கிறதும் இந்த இடத்துல நேம் ஆஃப் அ பர்சன், அ பிளேஸ் ஆர் அ திங். ஸோ ப்ரிட்டென்ஷன் அது நடிக்குது இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பாருங்கள், த யங் பேர்ட் மேட் அ ப்ரிட்டென்ஷியஸ் போஸ்டர் ஆஃப் ஃபாலிங் அஸ்லீப். இது வந்து என்ன செய்யுது, இது வந்து டிஸ்கிரைப் பண்ணுது, நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுனால இது வந்து அட்ஜெக்டிவ். ப்ரிட்டென்ஷியஸ் தூங்குற மாதிரி எப்படி பாவனை காட்டுது அப்படின்னு ப்ரிட்டென்ஷியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இதை வந்து இந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர்ப் டெட்டுன்னு ப்ரிட்டெண்டட் வந்துன்னா வேர்பு, ஷன்னு வந்ததுன்னா நவுனு, ப்ரிட்டென்ஷியஸ் அப்படின்னு வந்ததுன்னா அட்ஜெக்டிவ். இந்த வேர்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம சென்டென்ஸை மேக் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஓகே, இதில் நம்ம என்ன தெரிஞ்சு, ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸு இதெல்லாம் முக்கியம். ஷார்ட்டாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் இதில் பாயிண்ட்டு. நோட் தட் இன் செட் 1 the adjective joyful is changed to its noun form joy. ஸோ அந்த ஜாய்ஃபுல் அப்படிங்கிற அட்ஜெக்டிவ் வந்து ஜாயாக மாறிச்சு. ஜாய்ஃபுல்லி அட்வர்பாக மாற்றும்போது ஜாய்ஃபுல்லி அப்படின்னு மாற்றிட்டாங்க. அப்படியே அந்த சென்டென்ஸ் வரலை, ஜாயினே போடல. அந்த வேர்டு வந்து இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி என்ன செஞ்சுட்டாங்க, மாற்றிட்டாங்க. அதுமாதிரி செட் 2ல் வேர்ப், அந்த ப்ரிட்டன்ங்கிற வேர்ப் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு நவுன் ஃபார்ம். ப்ரிட்டென்ஷன் நவுனாகவும் அட்ஜெக்டிவில் வரும்போது ப்ரிட்டென்ஷியஸ் அப்படின்னு வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதான், அதனால் நம்ம இப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சி பாருங்கள், சேஞ்ச் த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஆஃப் தி கிவன் வேர்ட்ஸ் இந்த சார்ட். இந்த மாதிரி வேர்டாக கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி சென்டென்ஸாக கொடுக்காம இந்த மாதிரி நவுன், இதை வந்து நவுன், இந்த எக்ஸாஷன் அப்படிங்கிறத வேர்பாக மாற்று, அட்ஜெக்டிவாக மாற்று, அட்வர்பாக மாற்று. ஸோ வைடன் அப்படிங்கிறத வேர்பாக இருக்குது, மற்ற நவுனாக அட்ஜெக்டிவாக அட்வர்பாக எழுதணும். அந்த மாதிரி மேடுங்கிறது அட்ஜெக்டிவில் இருக்குது, வேர்பாக எழுதணும், நவுனாக எழுதணும், அட்வர்பாக எழுதணும். இப்போ அட்வர்ப் வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். லாஸ்ட்டில் வந்து எல்ஒய்ன்னு முடியும், அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எப்பொழுதுமே அட்வர்பை.
ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு எக்ஸாஷன் அப்படிங்கிறது வந்து எக்ஸாஸ்ட், வேர்பாக வரும்போது எக்ஸாஸ்ட் அப்படின்னு முடியும், டீயில் முடியும், எக்ஸாஸ்ட். நெக்ஸ்ட் அட்ஜெக்டிவாக வரும்போது எக்ஸாஸ்டிவ், எக்ஸாஸ்டிங், டிங், எக்ஸாஸ்டிவ் டிங், டிஐஎன்ஜி, எக்ஸாஸ்டிங் அப்படின்னு முடியும். அட்வர்பாக வரும்போது எக்ஸாஸ்டிவ்லி, எக்ஸாஸ்டிவ்லி, EXHAUSTIVELY, இது எல்ஒயில் முடியுது. நெக்ஸ்ட் வைடன் வந்து வைட்லி, DELY, ஸோ எல்ஒயில் முடியுது. அட்வர்ப் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். மேட்லி, ஹவுங்கிற கொஷினுக்கு வருது ஆன்சர் மேட்லி. பர்ஃபெக்ட்லி, இது எல்லாமே எல்ஒய்ன்னு முடியுது. ஸோ அதனால் இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வந்து வேர்பும் நம்ம ஓரளவு கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸாஷன் அப்படின்னா எக்ஸாஸ்ட், ஏன்னா அது பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதனால் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸாஸ்ட்டுன்னு இருக்கும். ஸோ வேர்பு அட்வர்ப். வைடன் அப்படிங்கிறது நம்ம அதை மாற்றணும். மேட் அப்படிங்கிறது மேடன், மேடன், MADDEN, மேடன். நெக்ஸ்ட் பர்ஃபெக்ட்லிங்கிறது வேர்பாக வரும்போது பர்ஃபெக்ட் அப்படின்னு வரும். ஸோ இப்போ நவுனும் அட்ஜெக்டிவும் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போது வைடன் அப்படிங்கிறத வந்து வித்துன்னு எழுதிக்காங்க, WIDTH, வித். நெக்ஸ்ட் இங்கே வந்து வைடு, அட்ஜெக்டிவாக வரும்போது வைடுன்னு வரும். இங்கே மேடன் அப்படிங்கிறது மேட்னஸ், NES. இங்கே பர்ஃபெக்ஷன், பர்ஃபெக்ஷன். நெக்ஸ்ட் இங்கே வந்து பர்ஃபெக்ட், அட்ஜெக்டிவாக வரும்போது பர்ஃபெக்ட்டுன்னு தான் வரும். வேர்பும் ஒன்று தான், அட்ஜெக்டிவும் ஒன்று தான். ஸோ நான் அதை வந்து கிளியராக டீட்டெயிலாக எப்படி நவுனும் அட்ஜெக்டிவும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி அட்வர்ப்னாலே நீங்கள் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். லாஸ்ட்டு வந்து எல்ஒயில் முடியும் சஃபிக்ஸ் வந்து. வேர்பும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள்குள்ளே தான் இருக்கும் அது. நெக்ஸ்ட் இப்போ நவுனும் அட்ஜெக்டிவும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பார்ட் டியை பார்த்துருவோம். இதுவும் இதோட ரிலேட்டட் தான், இது முடிச்சுருவோம் நம்ம. Read the following sentence and change the form of the underlined word as directed. இந்த ஸ்க்ரீமிங் அப்படிங்கிறத வந்து என்ன செய்ய சொல்கிறாங்க, அட்ஜெக்டிவாக மாற்ற சொல்கிறாங்க. ஓகேவா? The family was screaming, கத்திட்டு இருக்காங்க, வேர்பாக இருக்குது. அண்ட் ஆஃபரிங் ஹிம் ஃபுட், கத்திக்கிட்டே ஃபுட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அட்ஜெக்டிவாக மாற்றணுன்னா எப்படி மாற்றுறது? ஹிஸ் ஸ்க்ரீமிங் ஃபேமிலி வாஸ் ஆஃபரிங் ஹிம் ஃபுட். ஸோ ஃபஸ்ட் ஒன் முடிச்சிட்டோம். ஹிஸ் ஸ்க்ரீமிங் ஃபேமிலி வாஸ் ஆஃபரிங் ஹிம் ஃபுட். இந்த இடத்துல என்ன எடுத்துட்டோம்? அண்ட் எடுத்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், செகண்ட் ஒன் பாருங்கள். அந்த யங் சீகல் கேவ் அவுட் அ லவுட் கால், சத்தமாக கத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. யங் சீகல், அந்த கடல் பறவை ஒலி எழுப்புது அப்படின்னு. இதை வந்து அட்வர்பாக மாற்றணும். அப்போ எப்படி மாற்றலாம்? த யங் சீகல் கேவ் அவுட் அ கால். அட்வர்ப்னால் என்ன வரும்? லவுட், லவுட்லி. கேவ் அவுட் அ கால் லவுட்லி, இதை தூக்கி லாஸ்ட்டில் போட்டுருணும், அவ்வளோதான். த யங் சீகல் கேவ் அவுட் அ கால் லவுட்லி. அட்வர்ப்னால் ஈஸி, அந்த லவுடை லவுட்லின்னு மாற்றி அப்படியே சென்டென்ஸை சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான். இங்கே வந்து அட்ஜெக்டிவாக மாத்திரம்னா அந்த அண்டை எடுத்துட்டோம். ஹிஸ் ஸ்க்ரீமிங் ஃபேமிலி அப்படிங்கிறத, ஏன்னா அட்ஜெக்டிவ்னால் அது ஃபேமிலி அப்படிங்கிற டிஸ்கிரைப், நவுனை டிஸ்கிரைப் பண்ணுது இல்லையா, ஸ்க்ரீமிங், அங்கே வந்து அதுக்கு ஆப்டாக இருக்கும். ஸோ செகண்ட் ஒன் முடிச்சிட்டோம். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, த பேர்ட் கேக்கிள்ட் அம்யூசிட்லி வைல் ஃப்ளையிங். பறக்கும்போது அந்த பறவை வந்து அந்த ஒலி எழுப்புச்சுன்னு சொல்கிறாங்களே. அப்போ தேர்ட் ஒனுக்கு என்ன வரும்? நவுனாக மாற்ற சொல்கிறாங்க. இப்போ இது வந்து அட்வர்பாக இருக்குது, எல்ஒய்னா அட்வர்பாக இருக்குது, இதை நம்ம நவுனாக மாற்றணும். இப்போ எப்படி மாற்றலாம்? த பேர்ட் கேக்கிள்ட் இன் அம்யூஸ்மெண்ட் வைல் ஃப்ளையிங். அம்யூஸ்மெண்ட் அப்படின்னு மாற்றணும், மென்ட்டாகிடும். அம்யூஸ்லி அப்படிங்கிறது வந்து அம்யூஸ்மெண்ட் அப்படின்னு வந்துடும். இன்னொரு தடவை சொல்கிறேன். த பேர்ட் கேக்கிள்ட் இன் அம்யூஸ்மெண்ட்.
அப்போ அந்த இடத்துல நவுனாக வந்துடுது. ஒயில் ஃப்ளைங் பறக்கும்போது, ஒயில் ஃப்ளைங் அப்படியே இருக்குது. இந்த அம்யூசிட்லி வந்து அம்யூஸ்மெண்ட் அப்படின்னு மாறுது. இன்னுங்கிற அந்த ப்ரிப்போசிஷன் ஆட் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஓகே, ஃபோர்த் ஒன் பாருங்கள். த டெப்த் ஆஃப் த சீ ஃப்ரம் த லெட்ஜ் ஸ்கேர் த சீகல். இந்த சீகலுக்கு வந்து அந்த கடலோட ஆழம் வந்து அது பயமுறுத்துது, அதை பார்த்து பயந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த லெட்ஜ்லேருந்து பார்க்கும்போது. இதை வந்து டெப்த் அப்படிங்கிற வேர்டை வந்து அட்ஜெக்டிவாக மாற்றணும். அப்போ ஸோ நவுனுக்கு முன்னாடி அதை டிஸ்கிரைப் பண்ணணும் நவுனை. அப்போ எப்படி மாற்றலாம்? டெப்த்துங்கிறத என்னவா மாற்றலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு நம்ம யோசிக்கணும். டெப்த்துங்கிறத எப்படி மாற்றலாம்? த டீப் அப்படின்னு மாற்றலாம். த டீப் சீ ஃப்ரம் த லெட்ஜ் ஸ்கேர் த சீகல். டெப்த்துங்கிறத என்னவா மாற்றலாம்? டீப் அப்படின்னு மாற்றலாம். ஸோ அதை எப்படி எழுதலாம்னா, த டீப் சீ ஃப்ரம் த லெட்ஜ் ஸ்கேர்டு த ஃப்ரம் த லெட்ஜ் ஸ்கேர்ட் த சீகல். அது அப்படியே தான் இருக்கும். டெப்த்தை மட்டும் டீப் அப்படின்னு எழுதிக்கணும், அவ்வளோதான். இந்த டீப் சீ ஆஃப் த அதெல்லாம் எடுத்துக்கணும். அந்த டீப் சீ ஆட்டோமேட்டிக்காக அந்த நவுனுக்கு பக்கத்தில் வந்துடணும் அந்த டீப்புங்கிறது. இந்த டீப் சீ ஃப்ரம் த லெட்ஜ் ஆஃப் த எடுத்துடணும். ஃப்ரம் த லெட்ஜ் ஸ்கேர்ட் த சீகல். as simple as that, easy. Next, fifth one பாருங்க. The successful flight of the bird was a proud moment for the seagull's family. அந்த பேர்ட் பறந்தது இல்லையா, அந்த சீகல் கடல் பறவை அந்த ஃபேமிலிக்கு அந்த பேர்டு வந்து பறந்தது வந்து சக்ஸஸ்ஃபுல் ஃப்ளைட். அது வந்து அந்த ப்ரவுட் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளைட்டுங்கிறத வந்து என்னவா மாற்ற சொல்கிறாங்க? வேர்பாக மாற்ற சொல்கிறாங்க. ஸோ வேர்பாக வரணுன்னா ஃப்ளை, ஃப்ளூ. அப்போ அது ஃப்ளூ எப்படி மாற்றணும்? அந்த சக்ஸஸ்ஃபுல் ஃப்ளைட் ஆஃப் அ பேர்ட் வாஸ் அ ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் த சீகல்ஸ் ஃபேமிலி. ஸோ ஃப்ளைட்டை வந்து நம்ம ஃப்ளூன்னு எழுதிக்கணும். சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லி, அது அட்வர்பாக மாறிடும். ஃபஸ்ட்டு நவுனை எழுதிக்கணும். த பேர்ட் ஃப்ளூ சக்ஸஸ்ஃபுல்லி. நெக்ஸ்ட் ஒரு கன்ஜெக்ஷன் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் இட் வாஸ் அ ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் த சீகல்ஸ் ஃபேமிலி. தட்ஸ் ஆல். இதை வந்து நம்ம வந்து வேர்பாக மாற்றி எழுதுகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி வந்து ஷார்ட்டாக நம்ம வந்து அட்ஜெக்டிவாக நம்ம நவுன் எப்படி அட்ஜெக்டிவ் கண்டுபிடிச்சிருவோம், அட்வர்ப் கண்டுபிடிச்சிருவோம். வேர்ப் இப்போ நவுன் அட்ஜெக்டிவ் எப்படி நம்ம ஷார்ட்கட்டில் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வேர்ப் அட்வர்ப் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.